வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூருக்கு போறோம். அங்க பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரு. இப்ப காலைல 3 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. அ ஆளுங்களோட சவுக்கு கண்ணு ஏத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர்ல இதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல 2 டைம் வந்து அ வேற ஏதோ மாசல் பண்ணியிருக்காங்க, வரல அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் ஒரு விவசாயி ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி சவுக்கு கன்னு நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டே லேண்ட செக் பண்ணி பார்த்துட்டேன். இது மாரி இந்த மண்ணுக்கு வருமா என்னான்னு என்ன வர சொல்லி பார்த்துருந்தாங்க. பார்த்தோம். நம்ம வந்து சவுக்கு கன்னு வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுவும் இல்லாம பக்கத்தில நம்ம சவுக்கு கன்னு குடுத்துருக்கோம். அந்த லேண்டுக்காரங்கள்ட்ட தான் நம்ம நம்பர் வாங்கி நம்மகிட்ட இப்ப ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தாச்சு. வரும்ன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கண்ணு ஏத்திக்கிட்டு, எங்களுக்கு வந்து நீங்களே நட்டு குடுத்துருங்க அப்டின்னாச்சு. சொல்லிட்டாங்க. இப்ப 3 மணிக்கு ஆளுங்கள இட்டுக்கிட்டு, கண்ணு ஏத்திக்கிட்டு போறோம். பாருங்க வந்தாச்சு. வந்துட்டு காலைல பூஜைய போட்டாச்சு. காலைலயே வந்தோனே பூஜைய போட்டாச்சு. பூஜைய போட்டு, இனிமே ட்ரிப்ஸிகேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ட்ரிப்ஸிகேஷன் தான். ட்ரிப்ஸிகேஷன்ல தான் போட போறோம். இவங்க தான் மேஸ்திரி படைச்சுட்டாங்க. பாருங்க படைச்சுட்டு கண்ணு வச்சுட்டாங்க. அடுத்த கண்ணு வைக்கிறாங்க. ஓகேவா? இதான் லேண்ட பாருங்க. அது அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா? சவுக்கு கண்ணு. அது ஏற்கனவே நம்ம வச்சு குடுத்தாச்சு. அவங்க அந்த சவுக்கு லேண்டுக்கு அவங்கள்ட்ட தான் நம்ம நம்பர் வாங்கி கால் பண்ணாங்க. ட்ரிப்ஸிகேஷன்ங்கிறதுனால நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டோம். அந்த ஒயருக்கு இது நேருக்கு நட்டுக்கலாமான்னு கேட்டோம். இல்ல நீங்க உங்க ப்ரொசீஜர் மாரி கோடு போட்டு நீங்க நட்டுருங்க அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து கோடு போட ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் உங்க அளவுக்கே நீங்க போடுங்க. நாங்க டியூப் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஃபார்மர் சொல்லிட்டாங்க லேண்டுக்காரங்க. அதுக்கப்புறம் இப்ப இப்ப எங்க அளவுக்கு வந்து 3 1/4க்கு 1 அதுதான் கோடு போட்டுட்ருக்கோம். அலைன்மென்ட் இப்ப அடிச்சிட்டுருக்காங்க. பாருங்க ஸ்ட்ரெயிட்டா விழுதுங்களா? இப்ப அலைன்மென்ட் அடிச்சு கண்ணு கழச்சாச்சு. இத பாருங்க. கண்ணு நட்டுட்டு வராங்க. இந்த இந்த மாரி மண்ணுல தான் இதுக்கு முன்னாடி வந்து 2 டைம் மாசல் வச்சாங்க. வரல அப்டின்னாரு. ஆனா இதில சவுக்கு கண்ணு வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு நம்ம நெறையா லேண்ட் பார்க்குறோம். நெறையா மண்ண பார்க்குறோம். அதனால தெரியும். நீங்க கவலைப்படாம துணிஞ்சு வைங்க அப்டின்னாச்சு. பாருங்க. கண்ணு எவ்வளோ தெளிவா இருக்குன்னு பாருங்க. பார போட்டு தான் வைக்கிறாங்க. அடுத்த 3 1/4க்கு கவுர் பிடிக்கிறாங்க. இந்த சைடு தெற்கு வடக்குல கோடு போட்டு கிழக்கு மேற்குல நடுறாங்க. பாருங்க. பார்த்தீங்களா? கண்ணு எவ்வளோ தெளிவா இருக்கு அப்படின்னு. அடுத்தது 3 1/4க்கு வைப்பாங்க. இப்ப இது அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வந்து டியூப வந்து இதுக்கு தகுந்த மாரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிறோம். நீங்க வந்து 1 மீட்டருக்கு ஒண்ணே நட்டுருங்க அப்டின்னாங்க. ஏன்னா, அவங்க டியூப் வந்து ப்ராப்பரா இழுத்து விடல. கண்ண பார்த்தீங்களா? CH5 ஸ்பீடு இது ஒரிஜினலு. கண்ண பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்க. கண்ணு வந்து வேர பாருங்க. கூட மாரி பின்னியிருக்கா? எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான வேரா இருக்கு பாருங்க. நியூ வேரும், புது வேரும் வந்திருக்கு பாருங்க. அதேமாரி கண்ண நான் அடியில புடிச்சு எடுக்கல. பாருங்க மேல புடிச்சு தான் தூக்குறோம். அங்க பாருங்க. பாருங்க. கண்ணோடைய ஹைட்ட பாருங்க. எந்த அளவுக்கு ஸ்டெம்பை பாருங்க. கண்ணு எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க. எவ்வளோ பசுமையா இருக்குன்னு பாருங்க. ஸ்டெம்போடைய இத பாருங்க. கண்ணு எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா நிக்குதுன்னு பாருங்க. இத பாருங்க. கண்ண மேல புடிச்சு தான் உங்க எறக்கால தான் கண்ண மேல புடிச்சு தான் தூக்குறோம்.
பாருங்க. கூட மாரி இருக்கா? ஒரு வேர் கூட உடையல பாருங்க. அந்த கேக்கு உடையவே கூடாது. அத பாருங்க. பார்த்தீங்களா? இதான் நம்மகிட்ட வந்து இந்த ஒரு தரம் தான் நம்மகிட்ட இருக்கும். எப்பயுமே சரி. இதிலயே வந்து இப்ப நம்ம வந்து கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது 133 நாள். 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆன கண்ணு. 3 நாள் எப்பயுமே 130, 120 குடுப்போம். இப்ப 133வது நாள் கண்ணு இது. கண்ண பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்குன்னு. கண்ணு பாருங்க, ஏதாவது ஒரு கண்ணு கூட டேமேஜ் இல்ல பாருங்க. அத பாருங்க. பார்த்தீங்களா? இத பாருங்க. எல்லாம் ஒரே இது ஈவனா இருக்கும் கண்ணு. கண்ண பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பாருங்க. கண்ணு நடுவுல தான் புடிச்சு தூக்குறோம். கண்ணு அடியில சில பேரு அடி வேர கீழ வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி காட்டுவாங்க. அந்த மாரிலாம் இல்ல நம்மகிட்ட. பாருங்க. கண்ண பாருங்க. எவ்வளோ ஒரு ஹெல்த்தியா இருக்கு பாருங்க. வேற ஒரு கண்ணு எடுக்குறேன். அங்க பாருங்க. நுனியில புடிச்சு தூக்கி எடுக்குறோம் பாருங்க. புது வேர் வந்திருக்கா? பாருங்க. கூட மாரி பின்னியிருக்கா வேரு? ஏதாவது ஒரு வேர் கூட உடையல பாருங்க. கண்ண பாருங்க. ஸ்டெம்பையும் பாருங்க. வந்து அதனால நம்மகிட்ட கண்ணு வந்து எப்பயுமே தரமா இருக்கும். அதனால நீங்க வேற எங்கேயாவது எங்கள விட்டு வேற எங்கேயாவது கண்ணு வாங்குனா கூட, கண்ண வந்து தேர்வு செய்யும்போது நல்ல கண்ணா பார்த்து CH5 அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். இப்ப நம்மகிட்ட வந்து இப்ப இவருக்கு கண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப ஒரு 10,000 கண்ணுல நீங்க 3 கண்ணு இல்ல 5 கண்ணு எடுத்துட்டு போய் எந்த கண்ணு வேணாலும் எடுத்துட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. CH5 இந்த சைடு வச்சாச்சு தண்ணி விட்டுக்கிட்டே வரோம். இத பாருங்க தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கு. இத பாருங்க. உடனே கண்ணு வச்ச உடனே உயிர் தண்ணி விட்டுருவோம் நாங்க. எப்பயுமே சரி. கண்ணு பாருங்க. கண்ணு வந்து தெளிவாவும் இருக்கும். கண்ணும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து டியூப வந்து அவங்க அலைன்மென்ட் அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஏத்த மாரி நாங்க எடுத்து விட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப மட்டும் தண்ணிய விட்டு பாய்ச்சுறோம். அது மாரி நீங்க வந்து எப்பனாலும் நீங்க சொல்லுங்க. நம்மகிட்ட ஆள் இருக்காங்க. நாங்களே வந்து நட்டு குடுத்துருவோம். இதில உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. லேண்ட ஏர் ஓட்டி தண்ணி மட்டும் பாய்ச்சி வச்சிருந்தீங்கன்னா 2வது நாள் இல்ல 3வது நாள் ஈரத்தில வந்து நட்டுருவோம். அந்த இந்த இது தெரியுதுங்களா சவுக்கு? இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்தோம். இப்ப இது குடுத்து வந்து 8 மாசமோ, 9 மாசமோ ஆவுது. இந்த ஹைட்டு நல்லா ஸ்டெம்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, நம்மகிட்ட அங்க இந்த லேண்டுக்காரங்கள்ட்ட கேட்டுட்டு நம்மகிட்ட வந்து சவுக்கு கன்னு இவரு கேட்டாரு. இவருக்கு தான் நட்டு குடுத்துட்டுருக்கோம். அது அந்தாண்ட உயரமா இருக்கிற சவுக்கு நம்ம குடுத்தது தான். CH5 கண்ணு நல்லாயிருக்கும். பாருங்க கண்ணு பாருங்க. தண்ணி பாஞ்சுக்கிட்டு வருது. கண்ண பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. அதனால நீங்க வந்து